இந்த நாளில் கூட நான் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் ஐக்கியப்படவும் தேவன் தந்த இந்த வாய்ப்புக்காக நன்றி சொல்றேன். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 16வது அதிகாரம் 23-24 வசனத்தை வாட்சி நம்ம தியானிப்போம். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். இது இங்கே நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விட்ட பேதுரு சொன்ன வார்த்தை என்னன்னா, அதுக்கு முந்தின ஒரு சில வசனங்களுக்கு முன்னாடி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை யாருன்னு கேட்கிறார். உலகத்தில் உள்ளவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு பதில சொல்றாங்க, நமக்கு தெரியும். அதுக்கடுத்து 16வது வசனத்துல, யூ ஆர் த கிரைஸ்ட் த சன் ஆஃப் த லிவிங் காட், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு பேதுரு சொல்றாரு. அது ஆண்டவர் எல்லாருக்கும் முன்னாடி வச்சு ரொம்ப மெச்சு கொள்றாரு. என்ன சொல்றாருன்னா, பிளஸட் ஆர் யூ. 17வது வசனம் வாசிங்க. 17. இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். ஆண்டவர் இயேசு அங்க பேதுருவை கடிந்து கொண்டதோடு இல்லாம ஒரு பெரிய காரியத்தை சொல்றாரு. அது நம்ம லூக்கா 9:23 வாசிக்கிறோம். சீஷர்களுக்கு உள்ள முக்கியமான ஒரு அவசியத்தை அங்கே வெளிப்படுத்துறார். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒருத்தன் சீசனா இருக்கணும்னா, அவர் பின்பற்றி வரணும்னு சொன்னா கண்டிப்பா தன்னைத்தான் வெறுத்து, அதாவது அந்த செல்ஃப் சென்ட்ரட் லைஃப், சுய மையம் கொண்ட வாழ்க்கையை, நம்முடைய திட்டத்தை நாம் வெறுத்து தேவனை மையமாக கொண்டு வாழக்கூடிய ஒரு தீர்மானத்தை எடுத்தாதான் நீங்க எனக்கு பின் செல்ல முடியும் அப்படின்னு சொல்லிதான் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை, அவனவனுக்கு ஒரு விதமான சிலுவைகள் இருக்கும், அதை எடுத்துக்கொண்டுதான் என்னை பின் செல்லணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிட்ட நம்ம பேதுரு பேசின வார்த்தைகள் பாத்தீங்கன்னா, அது அவருக்கானது அல்ல. பேதுரு தன்னுடைய லாபத்துக்காகவோ தன்னுடைய சுயநலத்துக்காகவும் அந்த வார்த்தையை சொல்லவே இல்லை. இயேசு ஆண்டவருக்கு தான், உங்களுக்கு இப்படி நேரிடக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. அப்ப இயேசு ஆண்டவர் அவர்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். நான் பிதாவுக்கு பிரியமா வாழணும்னு நினைக்கிறேன். அந்த வாழ்க்கையை விட்டுட்டு என்னைய பிரியப்படுத்துறது மாதிரிக்கே நீ என்கிட்ட பேசுற. யூ ஆர் மியர்லி திங்கிங் ஃப்ரம் தி எர்த்லி பாயிண்ட் ஆஃப் வியூ, நாட் ஃப்ரம் தி ஹெவன்லி பாயிண்ட் ஆஃப் வியூ. நீ பூமிக்கு அடுத்த கண்ணோட்டத்தோடு கூட ஒரு மரணத்தை பார்க்கிறாய் ஒழிய தேவனுடைய கண்ணோட்டத்துல நீ பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடிந்து கொள்றார். இந்த சந்தர்ப்பத்தை கொஞ்சம் நம்ம கற்பனை பண்ணி பார்த்தோம்னா, கொஞ்சம் முன்னாடி எல்லா சீஷர்களுக்கு முன்னாடி அவரை அவ்வளவு மெச்சுக்கொள்கிறார். அத்தனை சீஷர்களுக்கும் கிடைக்காத ஒரு வெளிப்பாடு உனக்கு கிடைச்சிருக்குப்பா, இத பிதாவே உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அதனால இந்த அஸ்திபாரத்தின் மேல, இந்த வெளிப்பாட்டின் மேலதான் நான் சபையை கட்ட போறேன், உனக்கு தேவன் தந்த வெளிப்பாட்டின் மேல அப்படின்னு எல்லாருக்கும் முன்னாடி புகழ்ந்து பேசுறாரு. அதுக்கிட்ட என்ன சொல்றாருன்னா, எல்லாருக்கும் முன்னாடியே சொல்றாரு, ஐ வில் கிவ் யூ த கீஸ் ஆஃப் கிங்டம் ஆஃப் ஹெவன். அது எல்லாரையும் பார்த்து சொன்னாரா, பேதுருவை பார்த்து சொன்னாரான்னா, அதுல பேதுருவும் அடக்கம் வச்சுக்கோங்களேன். அந்த பரலோகத்தினுடைய திறவுகோல்களை நான் உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவு தூரத்துக்கு மெச்சி கொண்டு பேசின ஆண்டவரை அடுத்தாப்புல அவர் நான் எருசலேமுக்கு போவேன், இங்கே என்னை மூப்பர்களாலும் பிரதான ஆசாரியர்கள் எல்லாரும் சேர்ந்து என்னைய, வேதபாரர்களும் சேர்ந்து என்னைய கொலை செய்வாங்க அப்படின்லாம் ஆண்டவர் சொல்ல ஆரம்பிச்ச உடனேயே பேதுருக்கு இதை கேட்டுட்டு இருக்க முடியல. ஏன்னா அவரை நேசித்தார். அதனால நாம இருக்கிறோம், இப்ப நமக்கு அருமையாக நாம் அன்பு கூறக்கூடிய ஒரு நபர் மரித்து போயிரோம்னு பேசிட்டு இருந்தாலே அது நமக்கு பிடிக்காது. நம்ம வயசான காலத்துல பேசினா கூட அவங்க மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்படிலாம் பேசாதீங்க அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த வார்த்தையை கேட்கவே நம்ம விரும்ப மாட்டோம்.
நம்ம வந்து இப்ப நம்ம பிள்ளைகிட்ட பேசுறோம்னு சொன்னா, என்னுடைய மரணத்துக்கு முன்ன அப்படின்னா நிறுத்துங்க. அதெல்லாம் நீங்க இப்ப சாகமாட்டீங்க அப்படிம்பாங்க. அப்படின்னா என்னன்னா, அந்த வார்த்தையை கேட்கவே அவர்கள் விரும்பவில்லை. அப்படிதான் இந்த பேதுருவும் இருந்தாரு. என்ன செஞ்சாருன்னா, நீங்க இப்படிலாம் பேசாதீங்க ஆண்டவரே. ஏன்னா அந்த வார்த்தையை கேட்க அவர் விரும்பல. ஆனாலும் கூட இயேசு ஆண்டவர் வந்து கடுமையாக அவரை கடிந்து கொள்கிறார். ஏன்னா ஆண்டவருடைய திட்டமெல்லாம் பிதாவினுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். அதனாலதான் அதே மத்தேயு 4:6, லூக்கா 4:5-7 எல்லாம் வந்து சாத்தான் வந்து அவரை சோதிக்கும் பொழுது, இந்த பூமியிலேயே வந்து உலகத்தில் உள்ள ராஜ்யங்களையும் அதனுடைய மகிமையெல்லாம் காண்பிச்சு, அவர் இந்த பூமியிலேயே அவர் வந்து மகிமையாக வாழலாம், ராஜ்யங்களை ஆளலாம், இப்படி எல்லாம் வந்து அவன் சொல்றான். அவனும் வந்து சாகிறத குறித்து பேசவே இல்லை. சாகாமையே இந்த பூமியில நீர் வந்து எல்லாம் ஒரு மகிமையை நீ பெற்றுக்கொள்ள முடியும், ராஜ்யங்களை ஆளுகை செய்ய முடியும், நான் என்னுடைய மகிமையை என்னுடைய இந்த ராஜ்யத்தின் மேல் உள்ள அதிகாரத்தெல்லாம் நான் தருவேன் அப்படின்னு சொல்றான். அப்பொழுது ஆண்டவர் வந்து பிசாசானவனை கடிந்து கொள்ளுகிறார். அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இங்கே. தனக்கு அருமையான சீஷன், தான் மெச்சி கொண்டவர், எல்லாருக்கும் முன்னாடி இப்ப நம்ம கற்பனை பண்ணி பாருங்களேன், சிலுவை எடுத்து இயேசுவை பின் சொல்லணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில, விசேஷமா நம்முடைய சொந்த வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்தோம்னா, இந்த சிலுவைங்கிறது வந்து ஒரு இனிப்பான காரியமே அல்ல. இன்னைக்கு ஜனங்கள் வந்து தங்கத்தினாலையும் வெள்ளியிலாயும் சிலுவையை போட்டுக்கிறாங்க. கல்லறையில சிலுவை, ஆலயங்கள்ல சிலுவை, கிறிஸ்தவர்னாலே அடையாளமே சிலுவை தான். ஆனா நம்மை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்ம ஆழமா பார்த்தோம்னு சொன்னா, பேதுரு இடத்துல ஏன் இந்த வார்த்தை எவ்வளவு கடுமையா பேசணும்? அவர் வந்து தனக்கானதை பேசவே இல்லையே. அந்த சீசனை குறித்ததான காரியத்தை பார்த்தீங்கன்னா, அவருடைய லாபத்துக்காகவோ, அவருடைய இன்பத்துக்காகவோ, அவர் இந்த பூமியில நிலையா வாழணுங்கிறதுக்காக அவர் பேசவே இல்லை. ஆனா இயேசு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு நீ இடரலா இருக்கிறாய் என்று சொல்லி அவரை கடிந்து கொள்கிறார். நீ இப்படி ஒரு யோசனையை நீ வந்து என்கிட்ட பேசுறது வந்து என்னை வந்து தவறான வழியில நடத்துறதுக்கு ஒரு முயற்சி. உன் மூலமா சாத்தான் தான் இந்த வேலையை செய்யறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் கெட் பிஹைண்ட் மீ சாத்தான்ங்கிற சாத்தானே எனக்கு பின்னாடி போடும். இப்ப நான் வந்து என்னத்தை தியானிக்க விரும்புறேன்னா, பேதுருவை இந்த வார்த்தையை ஆண்டவர் யார்கிட்ட சொன்னார்? பேதுருவிட்ட தான் சொன்னாரு. அவர் சொல்லிட்டு என்ன சொல்றாரு? நீ என்னை பின்பற்றி வரணும்னா அனுதினமும் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய சுய மையம் கொண்டதான திட்டங்களையும் சிந்தனைகளையும் உன்னுடைய பிளான் எல்லாத்தையுமே நீ வந்து அதுக்கு நோ சொல்லிட்டு, யூ மஸ்ட் டை டு யுவர் செல்ஃப், செல்ஃபிஷ் வேஸ் ஆஃப் லிவிங், செல்ஃபிஷ் பிளான்ஸ் எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் நீ என்னை பின்பற்ற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப பாத்தீங்கன்னா பேதுருவுக்கும் இயேசுவுக்கும் உள்ளதான பழக்கத்துல எத்தனையோ முறை ஆண்டவர் வந்து அவரை கடிந்து கொண்டிருக்கிறார். ஆனா உண்மையிலேயே அவர் வந்து சிலுவை எடுக்கலைன்னா இயேசு கூட இருக்கவே முடியாது. ஏன்னா நம்ம வாழ்க்கையிலே பாருங்களேன், நம்முடைய சகோதரர்கள் யாராவது ஒரு நம்மளை எல்லாருக்கும் முன்னாடி நல்லா மெச்சு கொண்டு விட்டு தனிமை நம்மளை வந்து கடிந்து கொள்றான்னு வச்சுங்களேன், அது தனியா கடிந்து கொண்டா கூட நான் என்ன அனுபவத்துல பார்த்திருக்கேன். சகோதரர்கள் முதல்ல ஒரு தடவை 2 தடவை சொல்லும்போது அவங்களே சொல்லுவாங்க, பிரதர் நீங்க தயவு செய்து என்கிட்ட என்ன குறை இருந்தாலும் நீங்க தாராளமா சுட்டி காட்டலாம், நீங்க தயவு செய்து சொல்லாம இருந்துடாதீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுவே ஒரு 2-3 தடவை தொடுத்து சொல்லிட்டீங்கன்னா அடுத்தாப்புல வந்து நமக்கும் அவங்களுக்கும் ஒரு இடைவெளி வந்துடும். அவங்க என்ன எப்ப பார்த்தாலும் இந்த பிரதர் வந்து நம்மளை வந்து கடிந்து கொண்டுகிட்டே இருக்கிறாரு, அப்ப நம்மளை பிடிக்கல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு வெறுப்பு, அப்புறம் அது வந்து ஒரு கசப்பா மாறும், அப்புறம் வந்து ஒரு பகையா மாறும். அதான் நம்ம வாசிக்கிறோம். அதாவது அந்த பகையை சிலுவையிலே கொன்று அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அந்த பகை உணர்வு நம்முடைய எண்ணங்கள்ல எழும்பும் போது, நம்முடைய உள்ளத்துல எழும்பும் போது உடனடியாக நாம வந்து போக வேண்டிய இடம் வந்து சிலுவை தான். ஆண்டவரே என் உள்ளத்துக்குள்ள வந்து இப்போ ஒரு பொறாமை இருக்கு, ஒரு பெருமை இருக்கு, ஒரு பகை வருது, ஒரு வெறுப்பு வருது, ஒரு கசப்பு வருது, ஒரு மன்னிக்க முடியாத எண்ணங்கள் என்கிட்ட வருது. அது யாரா இருந்தாலும் சரி, சகோதரர்களோ அல்லது குடும்ப உறவினர்களோ அல்லது நண்பர்களோ யாரா இருந்தாலும் சரி, உடனடியாக நம்ம வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நம்ம கதறலைன்னா இந்த வாழ்க்கை சாத்தியமே கிடையாது. அதுக்குத்தான் நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய பலன் வேண்டி இருக்கு. இப்ப இந்த பேதுருவிட்ட ஆண்டவர் போல கடிந்து கொண்டாரே, அந்த பேதுரு இயேசுவினிடத்துல அவங்க 2 பேருக்கும் உள்ளதான தொடர்புகள்ல நம்ம வேதத்துல இருந்து வாசிப்போம். எப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் பழகி இருக்கிறாரு பாருங்க. நம்ம வந்து முதல்ல இப்ப நம்ம பார்த்தோம், அதாவது 2 இன்சிடென்ட் பார்த்தோம். 16வது அதிகாரத்துல முதல்ல எல்லாருக்கும் முன்னாடி வச்சு அவரை மெச்சு கொள்ளுகிற ஒரு காரியம். ஓகே, இப்ப இந்த இடத்துல ஒண்ணு நம்ம கவனிக்கணும். சுயத்தை சிலுவையில் அறையிறதுன்னா இகழ்ச்சி, நிந்தைகள், அவமானங்கள், பாடுகள்,
பகை அதை மட்டும் சிலுவையில் அறையிறது இல்லை. நம்ம மெச்சிக்கொள்றதுனால் வரக்கூடியதான புகழ்ச்சியையும் நம்ம ஏற்றுக்கொள்ளாம சிலுவையில் அறையணும். சுயத்தை சிலுவையில் அறையினா என்ன அர்த்தம்? அந்த புகழ்ச்சியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இருக்கு இல்லையா, அங்கே சிலுவையில் அறையலைன்னா இகழ்ச்சியையும் நம்மால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா ரெண்டுமே சுயத்தினுடைய ஒரு பகுதி தான். நான் சொல்றது உண்டு, அதாவது பெருமையினுடைய நெகட்டிவ் சைடு தான் தாழ்வு மனப்பான்மை அப்படின்ட்டு. எப்படி நம்ம வந்து இதுல டெம்பரேச்சர்ல வந்து நம்ம பிளஸ்ன்னு சொல்றோம், அப்புறம் மைனஸ்ன்னு சொல்றோமோ, அதே மாதிரிக்க பெருமையினுடைய எதிர்மறையான ஒரு நெகட்டிவ் சைடு தான் தாழ்வு மனப்பான்மை. தாழ்வு மனப்பான்மை யார்கிட்ட இருக்கும்? பெருமையா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு முடியாம போகும்போது தாழ்வு மனப்பான்மை வரும். அதே மாதிரிதான் இந்த சுயம் மையம் கொண்ட வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது, பெருமையை, புகழ்ச்சியை, மனிதரால் மகிமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அதுல சந்தோஷப்படக்கூடிய ஒரு சுபாவம் நமக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா, we fail to give credit to God. அதை நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அப்ப நமக்கு வந்து எதிராக கருத்துக்கள் சொல்லப்படும் பொழுது, நம்முடைய கருத்துக்கள், ஆலோசனைகள் அசட்டை பண்ணப்படும் பொழுது, அது இன்னொரு நெகட்டிவ் சைடு, சுயத்தினுடைய இன்னொரு பகுதி தான் அது. அப்ப புகழ்ச்சியை வந்து நம்ம ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்றால், இகழ்ச்சியை நம்மால் ஏற்க முடியாத ஒரு நிலைமைக்கு வந்துருவோம். அல்லது புகழ்ச்சியோ இகழ்ச்சியோ எதை ஆனாலும் சரி, நம்ம வந்து ஏரோது கிட்ட குறித்து நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 13 நினைக்கிறேன். அவன் வந்து எல்லா ஜனங்களும் வந்து அந்த ராஜ வஸ்திரம் தரித்தவனாய் அந்த குறித்த நாள்ல அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்து அவன் பேசுறான். ஜனங்கள் எல்லாரும் இது மனித சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த மகிமையை அவன் தேவனுக்கு செலுத்தாதபடியினால he took the credit for himself. தேவன் அவனை அடித்தார், தேவதூதன் அவனை அடித்தான், அவன் புழு புழுத்து செத்தான் அப்படின்னு வாசிக்கிறோம். சோ அந்த நமக்கு யாராவது ஒருத்தர் வந்து புகழும் பொழுது, ஆண்டவரே இது எனக்குரியதல்ல, இது என்னால் வந்ததல்ல, இதுக்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல, எல்லாமே உம்மால் வந்தது ஆண்டவரே, இந்த அறிவோ திறமையோ அல்லது நான் செயல்பட்ட ஒரு ஞானமான காரியமோ எதுவானாலும் சரி, எல்லாமே நீங்க தந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவருக்கு அந்த மகிமையை புகழ்ச்சியை செலுத்திட்டு நாம் வந்து அந்த நார்மல் பாயிண்ட்ல நின்றுட்டோம்னு வச்சுங்களேன், நமக்கு எதிர்மறையான கருத்துக்கள் சொல்லப்படும் போதும், நம்முடைய ஆலோசனைகள் அசட்டை பண்ணப்படும் பொழுதும், நம்ம சுயம் பாதிக்கப்படும் பொழுதும் கூட நாம் வந்து ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இதுக்கு எல்லா காரியங்களும் நீங்க அறிஞ்சிருக்கீங்க, அதனால நம்ம வந்து தவறாக மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் பொழுது அல்லது உண்மைக்கு புறம்பான காரியங்களையோ அல்லது மிகைப்படுத்தியோ காரியங்கள் நமக்கு எதிராக பேசப்படும் பொழுதும் கூட நாம சோர்ந்து போகாம ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இதுவும் உம்மால உண்டானதான், நீங்க அனுமதிக்கிறீங்க, அதனால நான் ஏற்றுக்கொள்றேன் ஆண்டவரே, நீங்க நீங்க என்னைய பத்தி என்ன ஒப்பீனியன் வச்சிருக்கீங்கிறதா எனக்கு முக்கியம், அதனால மற்றவங்க என்ன நினைச்சாலும் நினைச்சிட்டு போறாங்க அப்படின்ட்டு நம்ம அதால தாங்கிக் கொள்ள முடியும். இப்ப பாருங்க, இந்த பேதுருவுக்கு நேரம் ஆண்டவர் பேசின வார்த்தைகள் மிக கடுமையானது. எனக்கு பின்னாகப்போ சாத்தானே டைரக்ட் அட்டாக். அவருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு டைரக்டா புகழ்ந்தாரோ அதே மாதிரிக்கு தூக்கி டொம்னு போட்டது மாதிரி கேது. அதாவது இருக்கிற இடத்துல இருந்து விழுகிறதுக்கும் ஒரு 10 அடி தூக்கி போட்டா எப்படி இருக்கும்? அடி பயங்கரமா இருக்கும். ஆனா பேதுரு வந்து அவர் தூக்கும் போதும் ஒண்ணு, அதுல சுயத்தை சிலுவையில அவர் அரைஞ்சிருக்கிறார். அதனாலதான் அவர் கீழே போடும் போதும் அதனால அவர் வந்து பாதிச்சு விசனம் அடைஞ்சு போவே இல்லை. மத்திய 26 வாசிக்கிறோம், எல்லா சீசர்களையும் வச்சுக்கிட்டு இந்த சிறிய ஏன் தொந்தரவு பண்ணுகிறீர்கள், என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்கென்று இவ்வளதை வைத்திருந்தால் சொன்னதை கூட நம்முடைய யோசனையை இவர் கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு யூதாஸ் இடர்ல அடைந்து போய் காட்டி கொடுக்கறதுக்கு திட்டம் போட்டாரு, பணம் வாங்குறதுக்கு கூட அவர் ஆயத்தமாயிட்டாரு. ஆனா பேதுரும் அந்த கூட்டத்துல இருந்தாரு. அந்த எல்லாரையும் சேர்ந்து கடிந்து கொள்ளும் போது அவர் தான் இருக்கிறாரு. இந்த சிறிய ஏன் தொந்தரவு செய்கிறீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த கூட்டத்துல உள்ள சீஷர்கள் மத்தியில கண்டிப்பா பேதுரு இருந்திருப்பாரு. ஏன்னா பேதுரு, யோவான், யாக்கோபு எப்பொழுதுமே ஆண்டவர் சுத்தி இருந்ததான கோர் மெம்பர்ஸ். சோ அவர் கண்டிப்பா இருந்திருப்பாரு. ஆனா அவர் இடர்கள் அடையவே இல்லை. ஏன்னா அவர் பெரிய அடியை வாங்கியிருக்காரு, இதெல்லாம் ஒரு சின்ன கில்லு மாதிரி தான் அது. சோ அதனால இவருக்கு அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு பாதிப்பு உண்டு பண்ணவே இல்லை. பாருங்க, எத்தனை முறை ஆண்டவர் வந்து ஒரு முறை தான் அவர் புகழ்ந்ததாக இங்க வாசிக்கிறோம். மற்ற எத்தனையோ இடங்கள்ல அவர் வந்து செம்மடி வாங்கியிருக்காரு. ஆனா அதெல்லாம் அவரை பாதிக்கவே இல்லை. அந்த நபரை பார்த்துதான் இயேசு சொல்றாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானேன்னு. இவர் அடிச்சா தாங்குவாருன்னு தெரிஞ்சுதான் அவர் அடிக்கிறார். ஏன்னா எல்லா மனிதரையும் அப்படி, யூதாஸ்லாம் ரொம்ப ஜென்ட்லா தான் சொன்னாரு, இந்த சிறிய ஏன் தொந்தரவு செய்கிறீர்கள்னு கூட்டத்தோட கூட்டமா தான் சொன்னாரு, பேரை சொல்லி சொல்லவே இல்லை. ஆனால் பேதுருவை பேரை சொல்லி அப்ரிஷியேட் பண்றாரு, பேரை சொல்லியே வந்து எனக்கு பின்னா போ சாத்தானுங்கிறாரு. பாருங்க, அடுத்த இன்சிடென்ட்டை நம்ம வாசிப்போம்.
மத்தேயு 15:15-16 வாசிங்களேன். மத்தேயு 15:15-16. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இந்த உவமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, நீங்களும் இன்னும் உணர்வில்லாதவர்களாய் இருக்கிறீர்களா? வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியாய் கழிந்து போம் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? பேதுரு கேட்கிறாரு, இந்த ஓமையை எங்களுக்கு சொல்லுங்க, எனக்கு விளங்கல ஆண்டவரேங்கிறாங்க. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஆர் யூ ஸ்டில் லேக்கிங் இன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆல்சோ? என்ன கேட்கிறாருனாக்கும், இல்லை இதுவே உனக்கு புரியலையா அப்படின்னு கேட்கிறாரு. பேதுரு தான் அந்த கேள்வியை கேட்டார், எங்களுக்கு விளக்கி சொல்லுங்கட்டு. அவர் என்ன கேட்கிறாரு, இதெல்லாம் உனக்கு புரியவே இல்லையா உனக்கு அப்படின்னு கேட்கிறாரு. டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கடுத்து ஒரு இன்சிடென்ட் பாருங்க. மத்தேயு 14:30-31 பாருங்களேன். மத்தேயு 14:30-31. காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டா என்றார். ஆண்டவர் பேதருக்கு கொடுக்குற அடுத்த ஜென்டில் தட்டு என்ன தெரியுமா? முதல்ல உனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே புரியலையாப்பான்னு கேட்கிறாரு. இங்க என்ன கேட்கிறாருன்னா, அற்ப விசுவாசியேங்கிறார். அற்ப விசுவாசியே. அவர் கடல்ல நடந்து வரும்போது எல்லாரும் பார்த்துட்டு, ஐயோ இது ஏதோ ஒரு ஆவி அப்படின்னு சொன்னாங்க. they were terrified and set a ghost 26 வசனத்துல. அதுல பேதுரு தான் இருக்கிறார். உடனே இயேசுதான் வர்றாரு, நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே, ஆண்டவரை நீர் அப்படின்னா நானும் வரணுங்கிறார். முந்திரி கொட்டம் இருக்கே, சரி வா அப்படின்னு சொல்லிட்டாரு. கொஞ்ச தூரம் நடக்க ஆரம்பிச்ச உடனே ஒரு தடுமாற்றம். ஏன்னா அவரு ஆண்டவரை பார்க்கறத விட்டுட்டு சுற்றும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த காற்று பலமாக இருந்தது. அதனால அவர் கத்த ஆரம்பிச்சிட்டாரு, ஐயோ ஆண்டவரே நான் மூழ்கி போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் அவரை கையை பிடிச்சு கூட்டிட்டு என்ன சொல்றாருனாக்கா, யூ ஆஃப் லிட்டில் ஃபெய்த் ஒய் டிட் யூ டவுட், ஏன் சந்தேகப்பட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு, அற்ப விசுவாசியே அப்படிங்கிறார். இந்த வார்த்தையெல்லாம் கவனிச்சு பாருங்களேன். இப்ப நம்மளை பார்த்து நம்முடைய சகோதரர் சகரியா போனோம் இப்ப சொல்றாருன்னு வச்சுங்க, அல்லது உங்களுடைய மூத்த சகோதரர் யாரோ ஒருத்தவங்க ரொம்ப மிச்சு கொடுறாங்க ஒரு நேரம் எல்லாருக்கும் முன்னாடி, அடுத்த நேரத்துல அற்ப விசுவாசியே, என்ன இதெல்லாம் உனக்கு விளங்கலையா அப்படின்லாம் கேட்டா எப்படி இருக்கும் நமக்கு? நடா நேற்று எல்லாருக்கும் முன்னாடி வச்சு அப்படி நம்மளை மெச்சு கொண்டு நம்மளாம் அப்படி கொஞ்சம் காலரை தூக்கி விட்டுக்கிட்டு அப்படி பெருமையா இருக்கு நேரத்துல அடுத்த நாளே முன்னாடி வச்சு தோலை உடிக்கிறது மாதிரிக்கே இப்படி பண்றாங்களே அப்படின்னு நம்ம ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? அற்ப விசுவாசியே, எனக்கு பின்னாக போ சாத்தானே, இப்படிலாம் வார்த்தைகள் சொன்னா உனக்கு இது விட புரியலையா அப்படின்லாம் சொன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அப்ப தன்னுடைய தன்னை மையமாக கொண்டு ஒரு புகழ்ச்சியையோ அல்லது ஒரு மதிப்பையோ அல்லது சுய பச்சாத்தாபத்தையோ நம்ம வச்சிருந்தோம்னா கண்டிப்பா அங்கே அவரோட இருக்கவே முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ என்னை பின்பற்றி வரணும்னு சொன்னா நீ உலகத்துல சொல்லுவாங்க எருமத்தோல் உள்ளவனா தான் இருக்கணும் அப்படின்னு. அப்படின்னா என்ன, வெயிலுக்கும் மழைக்கும் எரும மாடு அசைஞ்சு விடுத்துட்டு போவோம். அது வெயிலுக்கும் கவலைப்படாது, மழைக்கும் கவலைப்படாது, அது பாட்டை நடந்து போயிட்டு இருக்கோம். அது மாதிரிக்க புகழ்ச்சியோ இகழ்ச்சியோ எது பண்ணாலும் சரி சும்மா நெளிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். அப்பதான் நீ எனக்கு சீசனா இருக்க முடியும்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, அதுக்கடுத்து ஒரு இன்சிடென்ட் சொல்றேன் பாருங்க. அதாவது யோவான் 13வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. யோவான் 13:8. பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றான். அப்ப அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கு பாருங்க. எல்லா சீசருடைய காலையும் ஆண்டவர் கழுவிட்டு வர்றாரு, இவர் பேசாம கம்முன்னு உட்கார்ந்துருக்காரு. எல்லார் காலையும் கழுவிட்டு பீட்டர்கிட்ட வந்தவொடனே நீ என் காலை கழுவக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அவர் மேல உள்ள மரியாதைன்னு சொல்றாரு, நீங்க என் காலை கழுவலாமா, கழுவக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் அவர்கிட்ட என்ன சொல்றாரு, நீ கழுவக்கூடாதா, அப்படின்னா என்கிட்ட அவனுக்கு பங்கு இல்லைங்கிறாரு. அவரு என்கிட்ட அவனுக்கு பங்கு கிடையாதுப்பா அப்படின்னு சொன்னோன்னா, ஐயோ அப்படின்னு நீங்க தலையை கூட சேர்த்து கழுவிங்க. அவருடைய ஆட்டிடியூட் எப்படி இருப்பாங்க. அவர் எவ்வளவுதான் கடிந்து கொண்டாலும் ஆண்டவர் இடத்துல அவர் வச்சிருக்கிற ஒரு நேசம் என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி யோவான் எழுதின சுவிசேஷத்துல 6வது அதிகாரம் 67 வாசிப்போம். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான்.
ஏசு சரிங்களா? அவருடைய அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப தெளிவா இருக்கு. சில நேரங்கள்ல அவர் மறுதலிச்சுட்டா கூட பலகீனத்தினாலதான் அவர் செஞ்சாரு ஒழிய அவர் வந்து வேணும்னு செய்யவே இல்லை. அவருடைய உள்ளான இருதயத்துக்குள்ள இயேசுவின் பேர்ல உள்ளதான ஒரு அன்பு வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங். நிறைய சீஷர்கள் பின்வாரி போயிட்டாங்க. மேல 60 இருந்து வாச்சிங்கனாக்கும் என்னுடைய மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணணும் அப்படிலாம் சொன்ன உடனே அவங்க நிறைய பேர் வந்து போயிட்டாங்க. இது கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்றக்கூடும் என்று சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா அப்பதான் ஆண்டவர் கேட்கிறாரு, என்னப்பா நீங்களும் போறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. நீங்களும் போறதா இருந்தா போங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா பேதுரு என்ன சொல்றாருன்னா ரொம்ப தெளிவா சொல்றாரு, நாங்க யாரிடத்துல போவோம் ஆண்டவரே, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடத்தில் என்றும் நல்ல விளங்கி அவருக்கு அப்படி அவ்வளவு ஒரு அருமையான ஒரு அஸ்திபாரம் அவருடைய இருதயத்துல ஆண்டவருக்கு அவ்வளவு வலிமையான ஒரு இடத்தை கொடுத்திருக்காரு. அதனால நாங்க எங்க போவோம்? வார்த்தையெல்லாம் வாழ்வு தரக்கூடிய வார்த்தையெல்லாம் உங்ககிட்ட தானே உண்டு. நீர் ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்து, தேவனுடைய குமாரன் அப்படிங்கிறத நாங்க அறிஞ்சிருக்கிறோம், நாங்க விசுவாசிக்கிறோம். அவ்வளவு அருமையா சொல்றேன். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம், விசுவாசிக்கிறோம். யூ ஆர் த ஹோலி ஒன் ஆஃப் காட். சோ அவர் வந்து அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவருக்கு இருந்ததுனாலதான் அவர் என்ன அடி அடிச்சாலும் அவர் அசையவே இல்லை. பேதுரு குறித்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை எப்படி இருப்பாருங்க, யூ ஆர் ராக் அப்படின்ற மாதிரி. அவர் சொன்ன கன்ஃபெஷன் மாத்திரம் கிடையாது, அவருமே வந்து பீட்டர்னாலே இதுல பேத்ராஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு பாறைன்னு தான் அர்த்தம். தெலுங்குல வந்து ஆர்சி பைபிள் எல்லாம் வந்து ராயப்பர்னு போடுவாங்க, தெலுங்குல ராய்னா கல்லுன்னு அர்த்தமா. அதே மாதிரிதான் பேத்ருஸ் அப்படிங்கிற அந்த கிரேக்க சொல்லுக்கு வந்து பாறைன்னு அர்த்தம். அவர் எவ்வளவு ஒரு அசைக்க முடியாத விசுவாசம் இருந்ததுனால அவரை மெச்சுக்கொண்டாலும் சரி, அவரை கடிந்து கொண்டாலும் சரி, அவரை இன்சல்ட் பண்ற மாதிரி பேசினாலும் சரி, அவரை சாத்தான்னு சொன்னாலும் சரி, அசையவே இல்லை. ஒரு அசையாத பாறைம்பாங்கல்ல, காத்துக்கும் மழைக்கும் வெயில புயலுக்கும் வெள்ளத்துக்கும் அசையவே இல்லை, பாறை அது. பாருங்க, அதுக்கடுத்து ஒரு இன்சிடென்ட்டை சொல்றேன். இதுல யோவான் எழுதின சுவிசேஷம் 21:20-20, அதாவது இயேசுவோடு கூட அவர் பழகின நாட்கள்ல அவர் ஒரு சாதாரண மீனவர். அவருக்கு ரொம்ப ஒரு அறிவுபூர்வமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கிடையாது. ஒரு குழந்தைய போலதான் நிறைய இடங்கள்ல அவங்க நடந்துக்கிறாங்க. அதுல சில நேரங்கள்ல எல்லாரும் சேர்ந்து செய்யறாங்க, சில நேரத்துல அவர் தனியாவே செய்யறாரு. இப்ப பாருங்களேன், யோவான் 21:21-22 வாசிங்க. பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பாய் இருந்தவனும் ராபோஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலை சாய்ந்து, ஆண்டவரே, உம்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டான். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். என்ன அர்த்தம்? மைண்ட் யுவர் பிசினஸ். அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா, பேதுரு எப்படி சாக போறாருங்கிறதா இயேசு சொல்லிட்டு இருக்காரு அவர்கிட்ட. அவர் என்ன சொல்றாருனாக்கும், நீ வந்து ஐ சே டு யூ, 18 வசனம் வாசிங்க சிஸ்டர், 18-19. நீ இளவயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீர் முதிர் வயது உள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் அதை பத்தி எல்லாம் அவர் கேட்கவே இல்லை. அவர் என்ன கேட்டிருக்கணும், என்ன எப்படி சொல்றீங்க, எங்க எப்படி நடக்கும், யார் என்னை கட்டுவா, எங்க கூட்டிட்டு போவாங்க, அப்படிதானே கேட்டிருக்கணும். அவரு செல்பிஷ் மேன்னா அப்படிதான் கேட்டிருக்கணும், சுயநலமுள்ள மனிதரா இருந்தா. ஆனா அவர் அப்படி கேட்கவே இல்லை. அவர் சொன்னதுக்குலாம், நீ வந்து வயசான காலத்துல நீ கைய நீட்டுவ, வேற ஒருத்தன் கட்டுவான், அவனைய நீ விரும்பாத இடத்துக்கு கூட்டிட்டு போவான் அப்படின்லாம் சொல்லும்போது அவர் என்ன விதமான மரணத்தினால தேவனை மகிமைப்படுத்த போகிறாருங்கிறதான் அவரு சொல்றாரு. அப்ப அதை குறித்து விளக்கத்தை கேட்கல. ஐயோ அப்படியா, இயேசுக்கு மரணம், நான் செத்து போயிருவேன்னு சொன்னா அவ்வளவு கூப்பாடு போட்டவரு, வாங்கி கட்டிக்கிட்டவரு, நீ இப்படி சாக போறேன்னு சொல்லும் போது வந்து அவர் அதை பத்தி கவலைப்படவே இல்லை. ஆனா என்ன கேட்கிறாரு இப்பவும் பாருங்க, இவன் கதி என்ன, இவனுக்கு என்ன அப்படின்னு தான் கேட்கிறாரு. ஆண்டவர் வந்து என்ன பேர் சொல்றாரு பாருங்க, இது மரித்து உயிர் தெழுந்த பின்னாடி நடந்த காரியம். அவர் சாகிறதுக்கு முன்னாடி மட்டும் இல்ல, செத்து உயிர்த்த பின்னாடியும் அவரை விடல. வாங்குன்னு தான் வாங்குறாரு. என்ன சொல்றாருன்னா, உயிர் தெழுந்த பின்னாடி அவர் பரத்துக்கு போறதுக்கு முன்னாடி உள்ள சம்பாஷணையில வந்து, உன் வேலையை பார்ப்பா, நீ ஏன் வந்து அவன் எப்படி இருந்தா உனக்கு என்ன, நான் வர்ற வரைக்கும் அவன் உயிரோட இருந்தா உனக்கு என்ன, உன் வேலையை பாரு நீ அப்படிங்கிறார். மைண்ட் யுவர் பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் அவர் வாங்கி கட்டிக்கிறதான் செய்யறாரு. சொல்லிட்டு யூ ஃபாலோ மீ, நீ என்னை பின்பற்று, உனக்கு கொடுத்த வேலையை நீ செய் அப்படின்னு சொல்றாரு.
அப்பொழுதும் அவர் வந்து விசனமடையவே இல்லை. பாருங்க, இதுதான் அந்த சுயம் மையம் கொண்ட வாழ்க்கையிலிருந்து விடுதலையான ஒரு ஜெயம் பெற்ற மனிதனுடைய ஒரு மாதிரி. அந்த பேதுருவ தான் இயேசு ஆண்டவர் நமக்கு ஒரு மாதிரியா வைத்திருக்கிறார். அவரை ஒரு பாறைன்றாரு. அப்ப அவர்கிட்ட நிறைய பலகீனங்கள் இருக்கு, குறைகள் இருக்கு இல்லைன்னு சொல்லல. நம்ம எல்லார்ட்டயுமே இருக்கு. ஆனாலும் அவர்கிட்ட ஒரு அசைக்க முடியாத ஒரு விசுவாசமும், இயேசுவின் மேல ஒரு பிடிப்பும் அவருக்கு இருந்தது. என்ன பேசினாலும் அவர் அஃபெண்ட் ஆகவே இல்ல. இன்னைக்கு பாருங்க, ஒரு சிலர் வந்து ஏன் நம்மளே எடுத்துக்கங்களேன். நம்மளே வந்து ஒரு சிலர் வந்து நம்மள மெச்சுக்கொண்டு நல்லவங்கன்னு சொல்லிட்டு நம்மள முன்னாடி நிறுத்திட்டு, நமக்கு வந்து ஒரு எல்லாருக்கும் முன்னாடி ஒரு புகழ்ச்சியா பேசிட்டு, ஒரு 4 வார்த்தை நம்மளுக்கு ஏதாவது ஒரு கடிந்து பேசிட்டா, ஒரு தடவை புகழ்ந்து பேசிட்டு, ஒரு தடவை கடிந்து பேசினாலே நமக்கு மனசுக்குள்ள வந்து அப்படியே ஒரு பாதிப்பு உண்டாகும். ஆனா இவர் 1 ஆர் 2 டைம்ஸ் வேணா புகழ்ந்து பேசியிருப்பாரு. பல தடவை கடிந்து கொண்டுதான் இருக்கிறார். அற்ப விசுவாசியே, இது கூட உனக்கு விளங்கலையா? அப்புறம் எல்லாரும் கூட்டிட்டு போய் அந்த ஜெபிக்க போறாரு கெத்செமனேல. இந்த 3 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க இல்லையா? அப்ப அவர் வந்து சொல்றாரு, கொஞ்ச நேரம் கூட என் கூட விழிச்சிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை மாம்சம் பலகீனம் உள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளதான்னு சொல்லிட்டு அப்போ அவரை கடிந்து கொள்றாரு. அது மாதிரி நிறைய பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 33வது வசனம் வாசிங்க. மார்க் 9:33. அவர் கப்பர்நகூமுக்கு வந்து வீட்டிலே இருக்கும்போது அவர்களை நோக்கி, நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். ஏனெனில் அவர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழியில் தர்க்கம் பண்ணினார்கள். ம். அப்பொழுது அவர் உட்கார்ந்து 12 அழைத்து, எவனாகிலும் முதல்வனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் கடையானவனும் எல்லாருக்கும் ஊழியக்காரனுமாய் இருக்க கடவன் என்று சொல்லி, ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை அவர்கள் நடுவிலே நிறுத்தி அதை அணைத்து கொண்டு, இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் நாமத்தினாலே ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அல்ல என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்றார். போதும். அப்ப இந்த இடத்துலயும் பாருங்க, அந்த யார் நமக்குள்ள பெரியவர்னு பேசிக்கொண்ட கூட்டத்துல சீஷர்கள் இருந்தாங்கன்னா அதுல பேதுரும் கண்டிப்பா இருந்திருப்பாரு. சோ இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கண்டிப்பா இயேசு இறந்து போயிட்டா யாரு பெரியவர்னு பேசுறாங்க, ஒண்ணுமே புரியாம தான் பேசுறாங்க. அப்ப ஏன் அவர் வந்து நான் மரித்து போயேன்னு சொல்லும்போது ஒரு சண்டைக்கு போறாரு? ஒரு சிறு பிள்ளை போல அநேக காரியங்களை அவங்க பேசுறதும் நடந்துக்கிறதும், அப்ப இயேசுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்படி ஆளுகளை எல்லாம் கூடவே வச்சுக்கிட்டு ஒண்ணு விளங்காத ஆளு, விசுவாசம் இல்லாத ஆளு, இவர் ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு பேசுறது, நான் இறந்து போயிட்டேன்னு சொன்னா அடுத்து யாரா பெரிய ஆளுன்னு பேசுறது, ரொம்ப சைல்டிஷா இல்ல? இப்படி ஆளுகளை எல்லாம் வழி நடத்தணும்னு சொன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க இந்த எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, காலேஜில் வந்து பாடம் எடுக்கிறது வந்து அது வேற மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்த்து பேசுவானுங்க, சண்டை போடுவானுங்க. ஆனா அந்த சின்ன பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா அவங்கள டிசிப்ளின்டா உட்கார வைக்கிறதே பெரிய ஏகமா இருக்கும். 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். ஒருத்தன் வாத்தியார் பாடம் நடத்தினா அங்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பான், ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு கிள்ளிக்கிட்டு இருப்பான் மூஞ்சிய, ஒருத்தன் திடீர்னு எந்திரிச்ச டீச்சர்னு ஒன்று ஒரு விரல காமிப்பான், ஒருத்தன் 2 விரல காமிப்பான். அவங்கள நடத்துறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே மாதிரிதான் இப்படி சீஷர்கள் ஆண்டவர் நடத்த என்ன பாடுபட்டிருப்பாருன்னு தெரியல. அவரே சிலுவை எடுத்து தான் இவங்களெல்லாம் வழி நடத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இவர்கிட்ட தாக்கு பிடிக்கணும்னா அவங்களும் சிலுவை எடுக்கணும். ஏன்னா மெத்த வெட்டு குத்து மாதிரிதான் அது. சோ அவங்க எவ்வளவு தூரத்துக்கு அதை சகிச்சு ஒரு நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் இப்படிலாம் பாடுகளை நம்ம சந்திக்கும் போது, அதாவது புரிந்து கொள்ளாத மனிதர்களை நம்ம நடத்த வேண்டியிருக்கு. நம்ம சொல்றது அவங்களுக்கு விளங்கல. பாருங்க, நம்மளுடைய கொள்கைக்கும் அவங்க கொள்கைக்கும் வித்தியாசமா இருக்கு. அப்பெல்லாம் நமக்கு எவ்வளவு உள்ளுக்குள்ள சோதிக்கப்படுவோம், எரிச்சல் அடைவோம், கோவப்படுவோம். என்ன உனக்கு என்ன ஒண்ணுமே விளங்காத சொன்னா அப்படிம்போம். ஐ டோல்ட் யூ umpteen times, எத்தனை தடவை சொல்லிட்டேன் உனக்கு புரியல அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் வந்து அப்படி சொல்லவே இல்லை. இப்ப பாருங்க, மறுபடியும் மார்க் 10:13 வாசிங்களேன். அவருடைய கருத்துக்களை எல்லாம் அவங்க வந்து புரிஞ்சுக்கிடவே இல்லை. அப்படிதான் இருந்தாங்க. மார்க் 10:13 வாசிங்க. அப்போது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்கள் உடையது. எவனாகிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால். பாருங்க, இயேசு ஆண்டவருடைய இது என்னன்னா, சிறு பிள்ளைகள் தன்னிடத்துல வரணும்,
அவங்க வந்து இந்த பரலோக ராஜ்யம் இப்படி ஒரு சிறு பிள்ளைய போல இருக்கிறவங்களுடைய தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா சீஷர்கள்லாம் அதை புரிஞ்சுக்கிடவே இல்லை. சின்ன பிள்ளையில வர விட மாட்டேங்கிறாங்க. ஏசு ஆண்டவர் பெரிய ஆள், அவர்கிட்ட போய் உனக்கெல்லாம் என்ன வேலை, நீ எல்லாம் ஓடு அரட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்ற மாதிரிக்கே அவங்க அந்த அளவுக்கு வந்து அந்த சின்ன பிள்ளையில எல்லாம் உனக்கு என்ன புரியும் போ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஏசு ஆண்டவர் வந்து அவங்களை அப்போ கடிந்து கொள்றாரு, இப்படிப்பட்டவங்களை எல்லாம் நீங்க பண்ணாதீங்க, பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்டவர்களுடையதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா அதுலயும் பேதுரு இருக்கத்தான் செய்யறாரு. அதுக்கடுத்து மத்தேயு 20 அப்பொழுது செபதேயுவின் குமாரருடைய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றாள். அவர் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரனாகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றாள். 24 வசனம். அதுக்கு ஆண்டவர் சொன்னாரு, அது எனக்கு அடுத்த காரியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். நமக்கு தெரியும் அது. 24 வாசிங்க. மற்ற 10 பேரும் அதை கேட்டு அந்த 2 சகோதரர் பேரிலும் எரிச்சலானார்கள். 10 பேர்னா யாரு? யாக்கோபு யோவான் 2 பேர் போக மற்ற 10 பேர்னா பேதுரும் அதுல இருக்கிறாரு. சோ பேதுருக்கு எரிச்சல் வருது அந்த இடத்துல. என்ன நாங்கெல்லாம் மனுஷா தெரியல உனக்கு, நீ மட்டும் வலது பக்கம் ஒரு ஆள் இடது பக்கம் வந்து அண்ணன் தம்பி உட்காந்துக்கிட்டீங்கன்னா நாங்கெல்லாம் இங்க எதுக்கு? அப்படிதான் அவங்களுக்குள்ள மனநிலையில இருந்திருக்கும் இல்லையா? அப்ப பாருங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. அடுத்து இவங்களுக்கு சொல்றாரு, வாசிங்க. எந்த வசனம் பிரதர்? அடுத்த வசனம் 25. அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து புறஜாதியாரை கிட்ட வர சொல்லி, இந்த 10 பேரை கிட்ட வர சொல்லி வாசிங்க. முதல்ல அவங்க 2 பேருக்கு சொல்லிட்டாரு, அதுக்கடுத்து இந்த 10 பேர்கிட்டையும் பேசுறாரு. வாசிங்க. புறஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 2 ஆப்ப 2 கலடா அப்படின்பாங்க. அது மாதிரி 12 சீஷர்கள் 12ல ஒருத்தர் கூட கரெக்டா இல்ல பாருங்க. அந்த 2 பேரும் நான் ஒருத்தர் பக்கத்துலயும் ஒருத்தர் இடது பக்கம் வலது பக்கம் கொண்டுக்கிறாங்க. மீதி 10 பேரும் பார்த்து எரிச்சல் அடைகிறாங்க. இந்த 12 பேருடைய அபிப்பிராயத்துக்கும் இயேசுவும் உடன்பாடே கிடையாது. அந்த 2 பேர் சொன்னதுலயும் உடன்பாடு கிடையாது, இந்த 10 பேர் நடந்துக்கிறதுலயும் உடன்பாடு கிடையாது. 12 சீஷர்கள் 12 பேருமே என்னது 2 ஆப்ப 2 காலண்டாப்பங்கிறது மாதிரிதான். 12 பேருமே என்ன இருக்காங்கன்னா யாருமே இயேசுனுடைய அந்த ஸ்பிரிட்டை வந்து அவங்க ரியலைஸ் பண்ணிக்கிடவே இல்லை. அவங்களுக்கும் பேசுறாரு, அப்புறம் 2 பேருக்கு பேசுறாரு, அப்புறம் 10 பேருக்கு பேசுறாரு. அப்ப அதுதான் நான் சொன்னேன், சின்ன பிள்ளைகளை நடத்துறது மாதிரிதான் ஆண்டவர் வந்து இவங்களோட ஒவ்வொரு நாள் வாழ்ந்திருக்கிறாரு. அப்ப முதல்ல யாரு அனுதினம் சிலுவை எடுத்ததுன்னா யாரு? இயேசு ஆண்டவர் தான் எடுத்திருக்காரு. ஏன்னா இவங்களோட எல்லாம் அவர் வந்து சமாதானமா போனப்ப பாருங்க, நம்ம பிள்ளைகளே சின்ன பிள்ளைகளே சில நேரங்கள் வந்து ஒரு பிரதர் சொன்னாரு, சின்ன பிள்ளை வந்து நைட்ல பூரா நச்சு நச்சுன்னு அழுதுகிட்டே இருந்துச்சு, தூங்க விடவே இல்லை, எனக்கு பயங்கர எரிச்சல் வந்துச்சு அப்படின்னு. ஏன்னா வேலைக்கு போயிட்டு வந்து நைட்ல டயர்டா தூங்கும் போது அந்த பிள்ளைகள் 1 நேரம் 2 நேரம் அழுதா நம்ம வந்து பொறுமையா இருக்கும். நைட்டு பூரா தூங்க விடாம அழுதுகிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? அப்ப அந்த பிள்ளைகிட்ட நான் கோவப்பட்டேன்னு அவர் அடுத்த நாள் அழுதாரு. ஒரு மீட்டிங்லயே அழுது, எனக்கு நான் எவ்வளவு தூரம் பொறுமை இல்லாம இருக்கிறேனே, அந்த சின்ன பிள்ளை எதனால அழுதுச்சோ தெரியல, அதை என்னால பொறுத்துக்க முடியல, நைட்டு பூரா அழுதுகிட்டு இப்படி தூங்க விடாம பண்றீங்கன்னு சொல்லிட்டு நான் ஆத்திரப்பட்டேன்னாரு. அது மாதிரி நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து 12 சீஷர் இருக்காங்க, அதுல ஒருத்தர் காட்டி கொடுக்கிறவர் அவர் இங்கதான் இருக்கிறாரு. இந்த கோவப்படும் போது அவரும் சேர்ந்துதான் இருக்கிறாரு. அதுக்கு பின்னாடிதான் யூதாஸ் வந்து வெளியே போறாரு. அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன பாக்குறோம்னா, ஆண்டவர் இந்த பூமியில வாழ்ந்த வாழ்க்கையில 30 வருஷம் வீட்டுல வாழும் போதும் கூட இருந்த சீஷர்கள்லாம் அவர் விசுவாசிக்கல. அதான் நம்ம வாசிக்கிறோம். பண்டிகைக்கு போகும்போது கூட சொல்றாங்க, நீர் வந்து பிரபல்யமா இருக்க விரும்புகிற யாரும் வந்து இந்த பூமியில அந்தரங்கத்துல எதையும் செய்ய மாட்டாங்க, அதனால நீ பண்டிகைக்கு போய் பிரபல்யமாக வேண்டியதானே, அங்கே செய்ய வேண்டியதானேன்னு சொல்றாங்க. அவருடைய சகோதரர்களும் அவரை விசுவாசியாதபடினால் இப்படி சொன்னார்கள்னு நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரியாள் சொல்றாங்க, அந்த தேவாலயத்துல அவர் தங்கி விட்ட உடனே வந்து மகனே எனக்கும் உன்னுடைய தகப்பனுக்கும் ஏன் இப்படி செஞ்சீர் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ஒன்னு சொல்றாரு, அந்த இடத்துல எழுதியிருக்கு, அவர் செய்ததை அவர்கள் விளங்கிக் கொள்ளவில்லைன்னு எழுதியிருக்கு. அவர் சொன்னதை அவர்கள் விளங்கிக் கொள்ளவில்லை, அவர் போய் அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்ப பெற்றோர்கள் அவரை புரிந்து கொள்ளவில்லை, சகோதரர்கள் அவரை புரிந்து கொள்ளவில்லை. 30 ஆண்டு இப்படியே கழிக்கிறாரு. 30 வருஷம் கழிச்சு வந்து 12 அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டார். 12 பேருடைய நிலைமை அப்படிதான். சின்ன அவருடைய கருத்துக்களை அவர்கள் 3.5 வருஷம் இருந்த நாட்களையும் கூட அவர் முழுமையாக விளங்கி கொள்ளவில்லை. அதுக்கடுத்து ஒரு இதை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 36ல இருந்து வாசிப்போம்.
சீமோன் பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் போகிற இடத்துக்கு இப்போது நீ என் பின்னே வரக்கூடாது, பிற்பாடு நீ என் பின்னே வருவாய் என்றார். பேதுரு அவரை, கூடாதுன்னா வர முடியாது. சரி. ஆண்டவரே, நான் இப்போது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது? உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ? சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இதை கேட்டவுடனே ரொம்ப சந்தோஷமா போயிருப்பாரு அவரு. ரொம்ப ஆணித்தரமா பேசுறாரு. ஏன் வர முடியாது? நான் வருவேன், உயிரை வேணாலும் நான் கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. நீ உயிரே கொடுப்பியோ? 3 தடவை நீ மறுதலிப்ப அப்படின்னு சொல்லும் போது அவர் வெளியில பேசாட்டாலும் உள்ளுக்குள்ள எவ்வளவு நொந்திருப்பாரு. என்ன என் மேல இவருக்கு நம்பிக்கையே கிடையாது அப்படின்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய நிலைமை இருந்தது. அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அனுதினமும் சிலுவை எடுக்கிறது அப்படின்னு சொன்னா, இயேசு ஆண்டவர் வாழ்ந்த வாழ்க்கையும் அதுல இருக்கு. அவர் அனுதினம் எப்படி சிலுவை எடுத்தார். நீங்க யூதாஸ் காரியத்தை குறித்து எழுதியிருக்கு பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷத்துல 6வது அதிகாரம் 64 இருந்து வாசிங்கள. யூதாஸ் காரியத்தை எப்படி இருந்தார்னு அவரை குறித்து எழுதியிருக்கு. 12 பேர் அவர் தெரிந்து கொண்டாரு. ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டி கொடுப்பவன் இன்னார் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால் அவர் பின்னும், ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? 70 இருந்து வாசிங்க. 70. இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்கிறான் என்றார். மேல 64 என்ன வச்சோம்? 64 யூதாஸ் காரியத்து இங்க என்ன இருக்கு? Jesus knew from the beginning who they were who did not believe and who it was that would betray him. அவர் யார் காட்டி கொடுக்க போறாருங்கிறதையும், அவர் ஒரு ஆள் ஆரம்பத்துல இருந்தே அவரை விசுவாசிக்கல. அப்போஸ்தலருங்கிற ஒரு 12 பேருக்குள்ள ஒருத்தரா தெரிந்து கொண்டு இருந்த பொழுதும் கூட அந்த 12 பேருக்குலயும் ஒருத்தர் அவிசுவாசியா இருக்கிறார். அது எவ்வளவு பெரிய காரியம் பாரு. இவர் கண்டிப்பா காட்டி கொடுக்க போறார். அவர் சொல்றார், 12 பேரை நான் தெரிந்து கொள்ள, அதுக்குள்ள ஒருத்தன் பிசாசா இருக்கிறாங்கிறார். இப்ப ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உடனிருந்தே கொள்ளும் வியாதின்னு சொல்லிட்டு. அது மாதிரிக்க இந்த உடனே அதாவது கூடயே வச்சிருக்கிறதுலே ஒருத்தன் பிசாசு அப்படின்னா எப்படி இருக்கும்? நம்ம வீட்டுல ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கிறோம். அதெல்லாம் ஒருத்தர் அவிசுவாசியாவோ அல்லது ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு சொன்னாலே அந்த வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இவர் ஒருத்தர் பிசாசாவே இருக்காருங்கிறாரு. அவருக்கு இன்னொரு பாத்தீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 6வது வசனம். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவன் ஆனபடினாலும் இப்படி சொன்னான். இப்படி ஒரு ஆளு இப்ப நம்ம கூட இருந்தா உடனே என்ன செய்வோம்? சிஎஃப்சியா இருந்தா டக்குன்னு வெளியேற்றிடும். அதாவது ட்ரெஷரரா இருக்கக்கூடிய ஒருத்தர் அந்த பணப்பையில விழுகிற காசையெல்லாம் திருடுற ஆளா இருந்தா கண்டிப்பா என்ன செய்வோம்? You are unfit to be an elder or you are unfit to be a treasurer. Please step down அப்படின்னு சொல்லியிருப்போம். இல்லைன்னா ரகசியமாவது அவர்கிட்ட சொல்லி நீயாவே வாலண்டியரா ரிசைன்மெண்ட் போயிடப்பான்னு சொல்லிடுவோம். ஆனா இயேசு ஆண்டவர் அவர் பிசாசுன்னு தெரியுது, அவர் அவிசுவாசின்னு தெரியுது. அவர்கிட்ட பர்ஸை கொடுத்து வச்சிருக்காரு. அந்த பர்சில் உள்ளது அவர் திருடுறாருன்னு அவருக்கு தெரியுது. அப்படி இருந்தாலும் அவர் கடைசி வரைக்கும் நீக்காம வச்சிருக்காரு. இது என்னன்னாக்கும், ஏதோ இந்த ஆட்டுக்கு காவலனா ஒரு ஓனாயை வைக்கிறது மாதிரி, பணத்துக்கு காவலனா ஒரு திருடனை வைக்கிறது. இப்படி ஆண்டவர் அந்த 12 பேரோட எப்படிதான் வாழ்ந்திருப்பாரோ தெரியல. யோசிச்சு பார்த்தா கூடவே இருந்து ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் குழி வரிச்சுக்கிட்டு இருக்கிறவன், எப்படா காட்டி கொடுப்பேன், எனக்கு என்ன தருவீங்கன்னு போய் கேட்கிறா இருந்தாலும், என்ன தருவீங்க என்ன காட்டி கொடுக்குறேன்ட்டு. அவரு பணப்பைய அவர்கிட்ட கொடுத்து வச்சிருக்காரு. அவர் திருடனா இருக்கிறான்னு எழுதியிருக்கு. அவர் அவிசுவாசியா இருக்காருன்னு எழுதியிருக்கு. அவர் பிசாசா இருக்கிறாருன்னு எழுதியிருக்கு. இவ்வளவு டைரக்டா சொல்லியிருந்தோம். அவரை குறித்து அவர் வெளிப்படையா எதுவும் யார்ட்டையும் பேசிக்கிறோம் இல்ல. அவரை எப்பா நீ பைய கொடுத்துட்டு போய் வெளியே போகணும்னு சொல்லவும் கிடையாது. கடைசி வரைக்கும் அவரை குறித்து என்ன எழுதியிருக்குன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்துல அதுல பாருங்களேன், 1ஆம் வசனத்திலிருந்து
பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் காட்டி கொடுக்கிறவன் கூடவே இருக்கிறான். ஆனா இயேசு ஆண்டவர் குறித்து என்ன எழுதியிருக்குன்னா, அவர் முடிவு பரிந்தும் அன்பு கூர்ந்தார். இப்படிப்பட்ட நபரையும் அவர் முடிவு காட்டி கொடுக்கிறவர், மறுதளிக்கிறவர், எல்லாரையும் முடிவு பரிந்தும் அன்பு கூர்ந்தார். அப்படின்னா அவர் எவ்வளவு தூரம் ஒரு சிலுவை எடுத்திருந்தா அவர் இவர்களை எல்லாம் சகித்து கூடவே வச்சிருந்திருப்பார். நிச்சயமா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சிலுவை எடுத்து அவர் இளைப்பாறுதலோடும் கூட இருக்கிறார். அந்த பணப்பையில் உள்ள பணம் காணாம போது அவர் இளைப்பாறுதலோடு கூட இருக்கிறார். அப்படி இல்லதான் அவரை காலி பண்ணியிருப்பாரு, நீ வெளியே போயான்ட்டு. அட்லீஸ்ட் பர்ஸு குடிங்காவது வேறாட்ட கொடுத்துருப்பார்ல, அது கூட செய்யல. ஆக இதெல்லாம் நமக்கு என்ன காமிக்குதுன்னா, அவர் மாத்திரமல்ல, அவரோடு கூட அப்போஸ்தலர்களாக இருந்தவர்களும் பலமுறை கடிந்து கொள்ளப்பட்டார்கள். அவர்களை ஆண்டவர் ரொம்ப சில நேரங்கள்ல ஜென்ட்லா பண்றாரு, சில நேரங்கள்ல ஸ்ட்ராங்கா ரிபியூக் பண்றாரு. ஆனா அதெல்லாம் அவர்கள் சகித்துத்தான் இருந்தாரு. அப்படிப்பட்டதான அப்போஸ்தலனை பார்த்தா அவர் கேட்கிறாரு, எனக்கு பின்னா சாத்தானேங்கிறாரு. எதுக்காக? நீங்க சாகக்கூடாதுன்னு சொன்னதுக்காக. நீ சாக போறேன்னு சொல்லும்போது அவர் கேட்கவே இல்லை. யோவான் 21 நம்ம அதான் வாசிக்கிறோம். நீ சாக போற, இந்த மாதிரியான மரணத்தினால சாக போறேன்னு சொல்லும்போது அவர் கேட்கவே இல்லை. நான் சாக போறேன்னு சொல்லும் போதுதான் கேட்கிறாரு. ஆனாலும் அப்போ என்ன சொல்றாருனாக்கும், அந்த வார்த்தைக்கு நான் இப்ப என்ன சொல்லிட்டேன், உங்களுக்கு நல்லது தானே சொன்னேன், நீங்க எங்களை விட்டு போயிடக்கூடாதுன்னு தானே சொன்னேன், அப்படின்லாம் அவர் பேசவே இல்லை. அந்த இடத்துல தான் அவர் சொல்றாரு, அனுதினமும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின் செல்லாவிட்டால் நீ எனக்கு சீஷனா இருக்க முடியாதுங்கிறார். அப்ப சீஷனா இருக்கிறதுக்கு சிலுவை எடுக்கணுங்கிறது நிபந்தனை அல்ல, அவசியம். சிலுவை எடுத்தாதான் நீ சீஷன் அப்படின்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா, மற்ற அவருடைய போதனைகளை கை கொண்டு நடக்கிறதுக்கு இது அவசியமா இருக்குது. அப்ப சிலுவை எடுத்துக்கொண்டாதான் இயேசுவை பின் செல்ல முடியும். லூக்கா 9:23, அதே மாதிரி லூக்கா 14:26 வரைக்கும் அந்த சீசத்துவத்துக்குள்ளதான நிபந்தனைகள்லாம் இங்க எழுதியிருக்காங்க. பாருங்க, தனக்குண்டான எல்லாவற்றையும் வெறுத்து விடாவிட்டால் எனக்கு சீஷனா இருக்க முடியாதுங்கிறாரு. ஏனென்றால் ஆண்டவர் தனக்குண்டான எல்லாவற்றையும் வெறுத்து விட்டார். தன் ஜீவனையும் வெறுத்து விடாவிட்டால் எனக்கு சீஷனா இருக்க முடியாதுன்னாரு. ஆண்டவர் அவர் தன்னுடைய ஜீவனையும் வெறுத்து விட்டார். அதான் அவர் சொல்றாரு, நீனும் கொலைக்களத்துக்கு போறவன் அந்த நாட்டுல சிலுவை அவன் தோல்லையே சுமந்துட்டு போனோம், அதே மாதிரி நீனும் சுமந்துக்கிட்டு வரலைன்னா எனக்கு சீஷனா இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. சோ இதெல்லாம் நமக்கு பேதுருவின் வாழ்க்கையில இருந்தும் மற்ற அப்போஸ்தலரோட வாழ்க்கையில இருந்தும் நான் உங்களுக்கு விளக்கி காண்பித்தது என்னன்னா, இன்னைக்கு சீஷத்துவத்தை குறித்து அதிகமாக நம்ம கேள்விப்பட்டிருந்தாலும் கூட, மூளை அறிவில விளங்கி இருந்தாலும் கூட, ஒரு 2 பேர் இப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ அல்லது பிரதர்ஸோ இஃப் வி கேனாட் கெட் அலாங் வித் ஈச் அதர் அப்படின்னா, இன்னும் நம்ம ப்ராப்பரா சிலுவையே எடுக்கல. ஒரு பிசாசோடவே கூட வாழ்ந்துகிட்டே இருந்திருக்க. ஒரு பேர் சொல்லுவாங்க, இந்த மனுஷனோட என்னால வாழ முடியாது, அவன் பிசாசு, குடியார பிசாசு, கொலகார பிசாசும்பாங்க. அதே மாதிரிக்கு ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, மனைவியை குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இப்படிலாம் இருக்கிறா, இவ்வளவு போய் நான் கட்டிட்டு இப்படிலாம் கஷ்டப்படுறேன் அப்படின்னு. நம்ம கிறிஸ்தவங்களுக்குள்ள அப்படிலாம் வெளிப்படையா பேசாட்ட கூட மனதுக்குள்ள அவர்கள் நேசிக்க முடியாதபடிக்கு ஏதோ ஒரு கசப்போ அல்லது ஒரு மன்னிக்க முடியாத சுபாவங்களோ அல்லது உண்மையாக அன்பு கூற முடியாதபடிக்கு என்ன செய்யறது, வேற வழி இல்லை, நம்ம சர்ச்சில் இருக்கிறோம் அல்லது கல்யாணம் ஆகி குழந்தை ஊட்டி இருக்காங்க, நம்ம இப்படிலாம் போக முடியுமா அப்படின்னு ஒரு கட்டாயத்தின் பேர்ல வாழ்கிறவர்களாக தான் நிறைய குடும்பங்கள் இருக்கிறாங்களே ஒழிய, மனப்பூர்வமாக ஆண்டவர் எனக்கு கொடுத்த துணை, நாங்க எங்க போவோம் ஆண்டவரே, வாழ்வுதரும் வார்த்தையெல்லாம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு பேதுரு சொன்னது போல, ஏச்சுக்கும் பேச்சுக்கும் புகழ்ச்சிக்கும் இகழ்ச்சிக்கும் கஷ்டத்துக்கும் நஷ்டத்துக்கும் நிந்தனைகளுக்கும் அவமானங்களுக்கும் அவர் இயேசு ஆண்டவர் கொஞ்சம் கூட சளைக்காம அத்தனை சீஷர்களையும் குழந்தைய போல இருக்கிறாங்க. அந்த சீஷர்கள்லாம் சின்ன பிள்ளை மாதிரி விளங்கிடாம இருக்கிறாங்க. அவருடைய கொள்கைக்கும் அவருடைய கொள்கையை புரிந்து கொள்ளாமலே வாழ்றாங்க. அதே மாதிரி அவரும் எல்லாரையும் அதே மாதிரி கடிந்து கொள்ளல. யாரை நான் அதிகமா நேசிக்கிறேனோ அவர்களை தான் அதிகம் கடிந்து கொள்வேன்னு சொன்னது மாதிரிக்க பேதுரு கிட்ட இவ்வளவு இதா இடைப்பட்டது போல மற்றவங்கிட்ட படவே இல்லை. பிசாசு மாதிரி இருக்கிறவரை வெளியரங்கமா கூட சொல்லவே இல்லை. உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான்னு சொன்னார் ஒழிய நானான்னு சொல்லும்போது வெளியில எல்லாருக்கும் தெரிய முடிய அவர் பேசவே இல்லை. ஆனா பேதுருவை அவர் அநேக நேரங்கள்ல எல்லாருக்கும் முன்னாடி கடிந்து விட்டார். இவன் காரியம் என்னன்னு கேட்கும்போது யோவான் அங்க இருந்துருப்பார்ல,
இவன் காரியம் என்னன்னு பக்கத்துல உள்ளவனை தான் காமிச்சானே கேட்கிறாரு. அப்ப கூட அந்த கடைசியா பரலோகத்துக்கு ஏறி போறதுக்கு முன்னாடி கூட எனக்கு இதுதானா, இப்படித்தானா நீங்க பேசிட்டு போறது அப்படின்னு கேட்கவே இல்லை. சோ பேதுருவனுடைய மாதிரியும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய மாதிரியும் சிலுவையை நம்ம எப்படி எடுக்கணுங்கிறதுக்கு ஒரு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய, தியானிக்க வேண்டிய ஒரு பகுதியா இருக்கு. அவர் புகழ்ச்சிய அவர் ஏற்றுக்கொண்டிருந்தா அவர் பெருமை அடைந்து உப்பி போயிருப்பார். அவர் புகழ்ச்சியும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை, இகழ்ச்சியும் அவரை பாதிக்கவே இல்லை. இதுதான் சிலுவை எடுத்து வாழக்கூடியதான ஒரு வாழ்க்கை. ஆக நம்ம கடைசி ஒரு வசனத்தை வாசி முடிக்க விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1-5. கடைசி காலத்துல வாழக்கூடிய மனிதர்கள் தற்பிரியரா இருப்பார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். தற்பிரியர்கள்னா அவங்க எப்படி அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அங்க ஒரு விளக்கமே இருக்கு. 1ல இருந்து நம்ம அடிக்கடி வாசி தியானிக்கிற ஒரு வசனம் தான் அது. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுவாப அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களை விட்டு விலகு எழுதியிருக்கு. இது எல்லாமே ஒரு செல்ஃப் ரூட்டட் லைஃப். இதான் ஒரு மனிதன் சுயநலம் உள்ளவனா இருந்தா அவன் பெருமையில் உள்ளவனா இருப்பான், நன்றி இல்லாதவனா இருப்பான், துணிகரமா எந்த பாவத்தை செய்யறவனா இருப்பான், பண ஆசை உள்ளவனா இருப்பான். அப்புறம் பிளஷர் மாங்கர்ஸ், அதாவது லவர்ஸ் ஆஃப் பிளஷர் அப்படின்னு வாசிக்கிறோம். ஸோ இதுதான் சுயநலம் உள்ள ஒரு மனிதருடைய ஒரு வாழ்க்கை. ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த பூமியில வாழ்ந்த வாழ்க்கையும் சீஷர்கள் வாழ வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகிற வாழ்க்கை என்னன்னாக்கும் முற்றிலும் எதிர்மறையானது. மாணவர்களை இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எனவே நம்முடைய சொந்த வாழ்க்கையில இவர்கள் கடந்து போன பதியெல்லாம் நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா நாம எதிர்கொள்ளக்கூடியதான பிரச்சனைகள் எல்லாம் அவ்வளவு பெருசே கிடையாது. அன்றாடம் ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலேயே நம்ம பிள்ளைகள் மூலமாகவும் அல்லது பெற்றோர்கள் மூலமாக, கணவன் மனைவி, சுற்றுப்புறத்தில் உள்ளவங்க, சபையில் உள்ளவங்க எல்லார் மூலமாகவும் எவ்வளவோ காரியங்கள்ல நாம சின்ன சின்ன பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்றோம். ரொம்ப பெருசா ஒன்றும் கிடையாது. ஆனால் இயேசு ஆண்டவர் அவர் இந்த பூமியில வாழும் பொழுது அவர் எத்தனை பாடுகளை சகித்தார். அது எல்லாத்துக்குமே அஸ்திபாரம் என்னன்னா பிதாவாகிய தேவன் பேர்ல இருக்கக்கூடிய அசைக்க முடியாத ஒரு விசுவாசம், நம்பிக்கை. அவருடைய வல்லமையின் மேல, அவருடைய அதிகாரத்தின் மேல பிதாவினால் கொடுக்கப்பட்டாலுடைய என் மீது உனக்கு ஒரு அதிகாரம் இல்லைன்னு சொன்னார். சோ அதுல டீப் ரூட்டடா இருந்தார். அதே மாதிரி பேதுரு இவ்வளவு காரியத்திலையும் அவர் எப்படி உண்மையா இருக்க முடிஞ்சுனாக்கும் வாழ்வதரும் வார்த்தையெல்லாம் உம்மிடத்துல தானே உண்டு, நாங்க எங்க போவோம், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துங்கிறத நாங்கள் அறிந்தும் விசுவாசித்தும் இருக்கிறோம் அப்படின்ற அந்த இதுல வேரூன்றி இருந்தபடினாலதான் எந்த ஒரு கடிந்து கொள்ளுதலும் அவரை பாதிக்கவே இல்லை. அவர் நின்றுட்டார். அவருடைய பலகீனத்துல அவர் மறுதளிச்சிட்டது நம்ம உண்மைதான். அப்பொழுதுதான் அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படலை. ஆனா அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பின்னாடி அவர் பலனடைந்தார், அருமையான சாட்சியாக இருந்தார். எனவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு தேவன் நம்மை பலப்படுத்தி பரிசுத்த ஆவியினால நிரப்பி நம்மையும் சாட்சியாக நிறுத்துவாராக. இறக்கமுள்ள என்ன நல்ல தகப்பனே, துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் நாங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தோம் ஆண்டவரே. உங்க அருமையான சீஷன் பேதுருடைய வாழ்க்கையில் இருந்தும் நாங்கள் தியானித்தோம் தகப்பனே. சுயம் மையம் கொண்ட வாழ்க்கையிலிருந்து நாங்கள் முற்றிலுமாக விடுதலையாகி உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய, உம்முடைய மகிமையை மாத்திரம் தேடக்கூடிய நபர்களாக வாழ நாங்கள் சந்திக்கக்கூடிய சின்ன சிறு பிரச்சனைகளிலெல்லாம் நாங்கள் விசுவாசத்தோடு கூட உம்முடைய அன்பிலே வேரூன்றி, உங்களுக்கு தெரியாம எங்க வாழ்க்கையில எதுவுமே நடக்கல, நீங்க எங்க வாழ்க்கையில அனுமதிக்கிற எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடத்துறீங்க. ஆமாண்டவரே, நீர் இந்த பூமியில பிசாசை போல ஒரு சீஷனாக இருந்த பொழுதும் கூட, அவன் திருடனாகவும் அவிசுவாசியாகவும் இருந்த பொழுதும் கூட கர்த்தாவே நீர் அவரை தள்ளிவிடவில்லை. ஏனென்றால் தேவனே அவரை உமக்கு கொடுத்ததாக நீர் விசுவாசித்தீர் ஆண்டவரே. மரணம் வரும் பொழுது கூட ஆண்டவரே நீர் பிதாவின் சித்த செய்வே விரும்பினீர். எங்களால் அப்படி முடியல ஆண்டவரே. நாங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள்ல கூட நாங்க கலங்குகிறோம், பயப்படுகிறோம், அல்லது கோபப்படுகிறோம். எங்களுக்குள்ள பகையை நாங்க இன்னும் சிலுவையில கொள்ளல ஆண்டவரே. அதுல எங்களுக்கு நீங்க முழுமையான வெற்றியை தர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே, பிரிவினைகள், குழப்பங்கள், கசப்புகள், மன்னிக்க முடியாத சுபாவங்கள் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவரை எங்களை முற்றிலுமாக விடுதலையாக்கி உம்மை போல எங்களை மாற்றி விடுங்க. சுயத்தை சிலுவையில் அறைந்து எப்பொழுதும் சீசனாக வாழ உதவி செய்யுங்க. இயேசு நாமத்துக்கு பிதாவே. ஆமென்.